ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பீர்க்கங்காயை வச்சு நிறைய ரெசிபீஸ் பண்ணலான்னா நீங்கள் நம்புவீங்களா? அதில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்பவே அதிகம். இன்றைக்கி நம்ம அதை வச்சு ஒரு சூப்பரான பீர்க்கங்காய் பால் கறி தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு பீர்க்கங்காய் எடுத்து இந்த மாதிரி அதோட தோலெல்லாம் சீவிக்கிறேன். இந்த தோலை பார்த்திங்கன்னா எல்லாருமே தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் அதை வச்சு ஒரு சூப்பரான சட்னி பண்ணலான்றத யாருக்கும் தெரியாது. நான் இந்த சட்னி வீடியோஸ் கூட நான் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே நம்ம வேணான்னு தூக்கி போடுற விஷயத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி தான் இதுவுமே நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இதில். எப்போவுமே ஒரே மாதிரி சட்னி பண்ணாமல் இதில் சட்னி பண்ணி பாருங்கள். ஹெல்த்தோட நல்ல ஒரு இதுவுமே கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நல்லாவே ஸ்கின் பீல் பண்ணி பீர்க்கங்காய் எடுத்து வச்சிட்டேன். அண்ட் பீர்க்கங்காயோட தோல் இப்போ இதை பொடியாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். நம்ம காய் எல்லாமே நறுக்கி வச்சாச்சு. அண்ட் பால் கறி பண்ணுறதுக்கு நான் தேங்காவும் போட்டு வச்சாச்சு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பீர்க்கங்காய் பால் கறி பண்ணுறதுக்கு ஒரு மண்சட்டி தான் எடுத்திருக்கேன். மண்சட்டி நல்லாவே காஞ்சிடுச்சு. இப்போது இதில் நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லா காஞ்சிடுச்சு. இதில் கொஞ்சமாக சீரகம், ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். நல்லா வெடிச்சிடுச்சு. இப்போ இதில் ஒரு கீறின பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, 15 பல் பூண்டு உரித்து சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருக்கேன். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தாங்க. 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். பீர்க்கங்காய் மட்டும் வெந்துருச்சுன்னா அவ்வளோதான், நம்மளோட ரெசிபி ரெடி ஆகிடும். அவ்வளோ ஈஸியான ரெசிபி அண்ட் ரொம்பவே டேஸ்டிங் அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்ம எந்த மசாலாவுமே நம்ம ஆட் பண்ண தேவை கிடையாது. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம பொடியாக நறுக்கி வச்ச பீர்க்கங்காயை இது சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காய் வந்து தண்ணி வெஜிடபிள் தான், அதனால் இதுலேருந்து தண்ணி வரும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக மட்டும் அது வேகிறதுக்கான தண்ணியை சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு பெரிய டம்ளரில் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு சைடு வேகட்டும். இந்த டைமில் இந்த தேங்காய் கூடவே நம்ம கொஞ்சமாக சீரகம் போட்டு தேங்காய் பால் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லாவே அரைச்சி ஒரு கப் நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். வாங்க காய் வந்துருச்சான்னு பார்க்கலாம். தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பீர்க்கங்காய் நல்லாவே வெந்துருச்சு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நல்லா இதில் ஒரு கப்பு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் தாராளமாகவே.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு கறி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட பீர்க்கங்காய் பால் கறி ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு கொதி வந்துருச்சுங்க. அவ்வளோதான். கொஞ்சமாக மல்லி கருவேப்பிலை சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்பவே டேஸ்டியான பீர்க்கங்காய் பால் கறி என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் மோர் வீடியோஸ்க்கு சாய்ஸ் குக்கிங்கை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சூப்பர் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.